ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்கோம். அங்கே போய் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம என்னெல்லாம் வாங்க போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வெள்ளை கலரில் உளுந்து உண்டில் ஒயிட் கலர் உருட்டு உளுந்து அது வாங்கினோம். நாங்கள் எப்போவுமே இந்த கடைக்கு தான் வருவோம். ஏன்னா இந்த கடையில் தான் கம்மியாகவும் ரேட்டு இருக்கும், எல்லாமே நம்ம பார்த்து நமக்கு நல்லதா அப்படிங்கிறத பார்த்து வாங்கவும் முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, ராகி மாவு வாங்கியிருந்தோம், அதாவது கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஆயில் ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 600 சில்லற ரூபா ஆயிடுச்சு. அடுத்து அங்கே திங்ஸ் எடுத்தோம். ஆனால் காலையில் அப்போ தான் கடை ஓப்பன் ஆச்சு, அதனால் நாங்களும் கரெக்டாக உள்ளே போயிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, துணி சோப்பு, அப்புறம் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, அப்புறம் மேல் தேய்க்கிற சோப்பு, அந்த மாதிரி அதை வாங்கிட்டு இருந்தோம். எனக்கு வந்து எப்போவுமே ஒரு மேல் தேய்க்கிற சோப்பு தீர்ந்துன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய சோப்பு தான் தேய்க்கணும்னு ஆசைப்படுவேன். அதனால நான் இந்த தடவை வந்து ரெக்ஸோனா சோப்பு வாங்கியிருந்தேன். போன தடவை பப்பாயா ஓயா, அதுக்கு முந்தின தடவை ஹமாம் சோப்பு அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அக்காவுக்கு ஹமாம் சோப்பும் எனக்கு ரெக்ஸோனா சோப்பு வாங்கியிருந்தேன். மணத்தி பார்த்தே மனம் நல்லா இருந்துச்சு. அதில் பாத்திரம் தேய்க்கிற சோப்பும் அப்புறம் துணி துவைக்கிற சோப்பு வாங்கிட்டு அவள் அதில் ப்ரஷ் வாங்குவோம், போன மாதம் தான் வாங்கினா, இந்த மாதம் மறுபடியும் ப்ரஷ் வாங்குவோம் அப்படி சொன்னான். சரி சொல்லிட்டு அந்த ப்ரஷ்ஷை பார்த்துட்டு இருந்தோம், எந்த ப்ரஷ் எடுக்கலாம் அப்படின்னு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் கொடுத்துருந்தான். சின்ன பிள்ளைங்க தேய்க்கிறது, பெரியவங்க தேய்க்கிறது, அப்புறம் அதை விட ரேட்டு கூடினது அந்த மாதிரி இருந்துச்சு. அதையும் நாங்கள் பார்த்துட்டு, நம்ம எங்கே குடுன்னு ஓடணும் தானே பார்க்குறீங்க. நான் என் பாட்டுக்கு பக்கெட் எடுத்துகிட்டு நேராக நம்ம ஸ்நாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு தானே போவோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிஸ்கட்டு, அப்புறம் டேரி மில்க்கு, கிட்கேட்டு, கேக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தால் இவள் தான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுப்பாள். நான் நமக்கு தேவையான பிஸ்கட்டு, நமக்கு என்னெல்லாம் நாக்குக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதை பார்த்த உடனே அப்படி நாக்கு வரும், அதுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்ருப்போம். அப்படி நான் எனக்கெல்லாம் தேவையோ அதை நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நிலக்கடலை வாங்கியிருந்தோம். நிலக்கடலை வந்து 2 பாக்கெட் வாங்கியிருந்தோம். அது வந்து எதுக்குன்னா, நம்ம நட்ஸெல்லாம் போட்டு அரைப்போம்ல, அதுக்கு கூட அரைக்கிறதுக்காக வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து என்ன ரேட்டுனா, பாதாம், அப்புறம் கிஸ்மிஸ் பழம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோட்டார் சைடு போனீங்கன்னா நல்லா கம்மியான ப்ரைஸில் வாங்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்புறம் குட் டே பிஸ்கட், எப்போ நான் சூப்பர் மார்க்கெட்டு போனாலும் இந்த குட் டே பிஸ்கட் வாங்கிடுவேன். ஏன்னா அது எனக்கு நல்லா பிடிக்கும். அதையும் வாங்கிட்டு, அப்புறம் பூஸ்ட்டும் வாங்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் தேவையான பொருளை வாங்கிட்டு அதெல்லாம் நாங்களும் கிளம்பிட்டோம் கைஸ். அப்புறம் மீன் வாங்கிட்டு வந்துருந்தோமா, அந்த மீனையும் வச்சு எங்கள் அம்மா சுட சுட சோறும், அப்புறம் கீரை கூட்டும், அப்புறம் நெல்லிக்காய் கூட்டும் வச்சுருந்தாங்க. அதையும் அந்தால சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரே மழை உங்கள் ஊரில் மழையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.